guys, welcome back to channel. Hope you all doing good guys. இன்னைக்கு இந்த வீடியோல இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ், அதாவது ஆந்திரா ஸ்டைல் வேர்க்கடலை சட்னி எப்படி பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸில் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வேர்க்கடலை சட்னி பண்ணுறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் நல்லா சூடானதும் உங்களுக்கு தேவையான அளவு வேர்க்கடலை இதில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதாவது 150 கிராம் வேர்க்கடலையை இந்த கடாயில் சேர்த்து நல்லா பொன் நிறமாக வர வரைக்கும் வறுத்துக்க போகிறோம். இந்த 150 கிராம் வேர்க்கடலையில் சட்னி செய்யும்போது 3 பேருக்கு தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு சட்னி வருங்க. இன்கேஸ் உங்கள் வீட்டில் அதிகமாக நம்பர் இருக்காங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே வேர்க்கடலையை சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இந்த அளவு வறுபட்டால் போதுங்க, ரொம்ப கருப்பாகிற வரைக்கும் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த வேர்க்கடலையை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஆற விட்டுக்கோங்க. இப்போது வேர்க்கடலை நல்லா ஆறின உடனே கைகளால் வேர்க்கடலையை நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்படி பண்ணும்போது வேர்க்கடலைக்கு மேலே இருக்கிற தோல் எல்லாமே நல்லா உறிஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், வேர்க்கடலில் இருக்கிற தோல் எல்லாமே நல்லா உறிஞ்சி வந்திருக்கு. இப்போ இதை வேர்க்கடலையை மட்டும் தனியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் திரும்பவும் கடாய் நல்லா சூடானதும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், அப்புறம் உங்கள் காரத்திற்கேற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போது சீரகம் காஞ்ச மிளகாய் லைட்டாக வறுபட்டு வந்த உடனே இது கூட பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டையும் சேர்த்து மிதமான தீயில் நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்க போகிறோம். அப்புறம் இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே வதக்கும் போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வதக்குங்க. சீக்கிரமாக வெங்காயம் பூண்டு எல்லாமே வதங்கிடும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவு நல்லா வதங்கி வந்த உடனே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போது புளி நல்லா ஊறின உடனே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு சீரகம் காஞ்ச மிளகாய் எல்லாம் இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வறுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம ஊற வச்சுருக்க புளி அப்புறம் அந்த புளி தண்ணி ரெண்டுமே இதில் சேர்த்துக்கோங்க. கடைசியாக இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சிருக்க இந்த வேர்க்கடலை சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அப்புறம் இந்த மிக்ஸி ஜாரையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை சட்னி நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ இந்த சட்னிக்கு கடைசியாக நம்ம தாளிப்பு சேர்க்க போகிறோம். தாளிப்பு சேர்க்கறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் நல்லா சூடானதுமே இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுமே இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துக்கோங்க. சட்னியில் தாளிப்பு சேர்த்த உடனே உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வேர்க்கடலை சட்னியை சுட சுட இட்லி தோசை ஆப்பத்தை கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். எங்கள் வீட்டில் அடிக்கடிக்கு செய்கிற ஒரே சட்னி இந்த வேர்க்கடலை சட்னியாக தான் இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தட்லேயே இந்த ஆந்திரா ஸ்டைல் வேர்க்கடலை சட்னி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.